லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் பல எதிர்பார்ப்பான சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதில் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் மிகவும் கவலை அடைந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் இலங்கையைச் சேர்ந்த விஜய் லோசன் போய்ஸ் திரைப்படத்தின் இருந்த பாடலை பாடி தான் பிரபல்யம் பெறுவதற்கு முயற்சித்தார். இருந்தாலும் அதற்கான வாய்ப்பு சரிகமபா மேடையில் சரியாக அமையவில்லை என்று கூற வேண்டும். பால் போல 16 பாடலை பாடி அவர் ரசிகர்களுக்கு மத்தியில் பிரபல்யம் பெற்றார். இருந்தாலும் இந்த பாடலுக்கு பல பேர் தங்கள் கரகோஷத்தை வெளிக்காட்டியிருந்தார்கள். பாடலை பாடியது மட்டுமல்லாமல் பாடகர் சீனிவாஸ் வேண்டுகோளுக்கு பாடகர் கார்த்திக் மற்றும் விஜயலோசன் இருவரும் இணைந்து பாடி பாராட்டை பெற்றார். அவருக்கு பல வாழ்த்துக்களும் குவிந்த வண்ணம் இருந்தன. ஆனாலும் எதிர்பாராத வகையில் குறைந்த புள்ளிகளை பெற்று இலங்கையைச் சேர்ந்த இளம் தேன் குயில் குரலை கொண்ட விஜய் லோசன் அவர்கள் அந்த போட்டியில் விட்டு எலிமினேட் ஆக்கப்பட்டிருக்கின்றார். அவர் எலிமினேட் ஆக இருந்த சுற்றில் அவருக்கு கார்த்திக் விட்டு கொடுத்ததன் காரணமாக மீண்டும் அந்த போட்டியில் அவர் தனது போட்டியை ஆரம்பித்திருந்தார். ஆனால் அது அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பாக அமையவில்லை. காலத்தின் சூழ்நிலையால் அவரின் பாடல் இறுதிச் சுற்றை அடைந்தது. அதனால் அவர் போட்டியை விட்டு எலிமினேட் ஆக்கப்பட்டிருக்கின்றார். அவர் கிடைத்த புள்ளிகள் குறைவாக இருப்பதாக நடுவர்கள் கூறி அவர் எதிர்காலத்தில் சிறந்த பாடகராக வர வேண்டும் என்றும் பாராட்டும் தெரிவித்திருக்கின்றார்கள். எதிர்காலத்தில் விஜய் லோசன் அவர்களும் சிறந்த ஒரு பாடகராக வருவார் என்பதுவே திண்ணம். ஆனால் கடந்த சரிகமபா லிட்டில் சாம் போட்டியில் மலையகத்தைச் சேர்ந்த அசானியும் பாடியிருந்தார். அவருக்கும் இதே நிலை கிடைக்கப்பெற்றதாக ரசிகர்கள் கூறுகின்றார்கள். ஆகவே ஈழத்து பாடகியான கில்மிசா சரிகமபா லிட்டில் ஜம் போட்டியில் வெற்றி பெற்று இலங்கை மக்களுக்கு பெருமை சேர்த்திருந்தார். அதேபோன்று எதிர்காலம் ஒன்றை விஜய் லோசன் அவர்களினூடாகவும் இந்திரஜி அவர்களினூடாகவும் மலையகத்தைச் சேர்ந்த பாடகிகளில் ஒருவரான அசானி ஊடாகவும் லைவ் தமிழ் எதிர்பார்க்கின்றது. தங்கள் சந்தர்ப்பங்களை அவர்கள் எதிர்காலத்தில் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்பதும் லைவ் தமிழின் பிரார்த்தனையாகும். ஆகவே இது தொடர்பான செய்தியை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழுடன் இணைந்திருங்கள்.